அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம் உறவுகளே. என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லார் வீட்டையும் என்ன சாப்பாடு உறவுகளே? எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சோறு வடித்து இன்னைக்கு பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு கொட்டை 3 4 போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கோசு பொரியல். வாங்க உறவுகளே சாப்பிட்லாம். மதியானம் காலை சாப்பாடு அதான், மதியம் சாப்பாடு அதான். நான் காலையிலேயே சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு கொல்லைக்கு வந்துட்டேன். காலைல வீட்டில் சாப்பிட்டேன். மதியானம் கொல்லைக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் சாப்பிட்டேன் உறவுகளே. தம்பி வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை. இன்றைக்கி ஏன் போகலன்னா, இன்றைக்கி தம்பிக்கு வந்து ஃபீஸ் கட்டலை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உறவுகளே. இப்போ தானே நாங்கள் மிஞ்சிட்டு தானே வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். வேலைக்கு யாரும் வீட்டில் யாரும் வேலைக்குன்னு எந்த வேலைக்கும் போக மாட்டார். இமீடியட் ஃபஸ்ட்லேருந்தே விவசாயம் தானே பண்ணுறோம். அதனால் அவ்வளோ வந்து காசு வர்றதுக்கு வழி கிடையாது. அதனால் வந்து விவசாயம் வருஷத்தில் ஒரு வருஷம் கொட்டை காய்ச்சாதான், முந்திரி கொட்டை காய்ச்சாதான் வந்து அதை விற்று தான் பசங்களை படிக்க வச்சாலும், சாப்பிட்டாலும், காரியங்களுக்கு பார்த்துக்கிட்டாலும், நல்லது கெடுத்து பார்த்துக்கிட்டாலும் எல்லாமே அதில் தான் வந்து. அதனால வந்து தம்பிக்கு வந்து அவ்வளோ இப்போ தான் உடனே வாங்கி இந்த கோழி பண்ண வச்சுருக்கோம். இப்போலாம் இதில் ஏதாவது வருமானம் வந்ததுன்னா தம்பி வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஓடும் அப்படின்னு சொல்கிறேன். தம்பிக்கு வந்து ஃபீஸ் கட்டல வருது. அதனால் இன்றைக்கி தம்பி வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல. மிஸ்ஸு வந்து காசு கேட்குறாங்க, பிரின்ஸிபல் காசு கேட்குறாங்கம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஃபீஸ் கட்டினா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவர்களே. அதனால் வந்து சரி நீ போவேனாப்பா, நாளைக்கு கட்டிடுறோம், எங்கே வாங்கி கட்டினாலும் நாளைக்கு கட்டிடுறோம், அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடல. 10வது தான் அந்த வருஷம். மனசு எனக்கே கஷ்டமாக இருக்குது உறவுகளே. அன்றைக்கி ஸ்கூல் போகல, தம்பி வீட்டில் தான் இருக்கான். இன்றைக்கி வீட்டில் இருந்ததால் தம்பி இன்றைக்கி நானும் தம்பி தான் இன்றைக்கி கொல்லைக்கு வந்தோம். கொல்லைக்கு வந்து இன்றைக்கி தண்ணி டப்பா எல்லாத்தையுமே இன்றைக்கி அவனும் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். தண்ணி டப்பா எல்லாத்தையுமே கழுவி ஊற்றிட்டு கொட்டெல்லாம் அந்த பிடிச்சிருக்கிற இடம் மட்டும் நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் ஷார்ட்ஸில். அந்த ரொம்ப கட்டியாக ரொம்ப மொத்தமாக வந்து பிடிச்சிருக்கிற இடம் மட்டும் அந்த குக்கி வச்சு கிண்டணும் உறவுகளே. கொட்டை ஃபுல்லாகவே கிண்டணும். இவ்வளோ பெரிய கொட்டாவை நம்மளால் கிண்ட முடியுமா? ஆனால் சூப்பர்வைசர் வந்தால் கொட்டை ஃபுல்லாக கிண்டிங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நம்மளால முடிகிறதுட்டோம் நம்ம கிண்ட வேண்டியதான் உறவுகளே. அப்புறம் நம்ம என்ன ஆளாக வச்சுருக்கோம் நம்ம கிண்டுறதுக்கு? அப்படியே எந்தெந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் நான் அப்படியே கொக்கி போட்டு அப்படியே கிண்டிக்கிறது. அதுவே முடியல உறவுகளே. வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கொட்டை கிண்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். மீதி தண்ணி கழுவி ஊற்றிடலாம், தீனி கூட அள்ளி போட்டுடலாம், தண்ணி டப்பா கழுவுறதுக்கு கூட 3 வேளை கழுவுறதுக்கு கூட கஷ்டம் தெரியல உறவுகளே. இந்த கொட்டை கிண்டுறது ரொம்ப கஷ்டம் உறவுகளே. வந்து நிறைய பேர் கோழி பண்ண வச்சுருவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும் இந்த கொட்டா கிட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு. நேற்று வந்து உறவுகளே, நேற்று வந்து கோழி வந்து நேற்று ஒரு 1000 கோழி இருக்கும் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் 300 கோழி தான் ஏற்றிட்டு போனாங்க. ஆனால் வண்டி வருது, வண்டி சொல்கிறாங்க, ஆனால் வந்து டக்குன்னு கேன்சல் ஆகிடுது வண்டி வந்து. அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது. தான் புதுசு தானே, எனக்கு தெரியாது. அப்புறம் தான் எனக்கு தெரியும் எல்லாமே. வந்து வண்டி வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நேற்றுக்கு 3 வண்டி தான், 5 வண்டி வருதுன்னு சொல்லிச்சு, 3 வண்டி தான் வந்தது. 3 வண்டி வந்து ஒரு 1000 கோழி இருக்கும் பிடிச்சிட்டு போயிடுச்சு உறவுகளே. இன்னும் மீதி வந்து பண்ணையில் தான் இருக்குது கோழி. இன்றைக்கி ஏற்றுறேன்னு சொல்லிட்டாங்க. மேனேஜர் வந்து இன்றைக்கி ஏற்றிடுவாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து தீவன டப்பாவில் ஃபீடுனா என்னென்னா தீவனம் வந்து கம்மியாக கொட்டுங்க, அதிகமாக கொட்டக்கூடாது. ஏன்னா வந்து தீனி வந்து அதிகமாக நம்ம டப்பாவில் கொட்டால் அதிகமாக வந்து வேறு பண்ணைக்கு வந்து மாற்றி விட முடியாது அவங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும் ஏன் கட்டு சாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் உறவுகளே. அதனால் வந்து ஒரு கிலோ திட்டம் வந்து இருக்கிற மாதிரி வந்து இந்த டப்பாவில் வந்து கொட்டிகிட்டு இருக்கணுமா. அதுவும் இல்லாத உறவுகளே, தீவனம் வந்து கோழி ஏற்ற வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த டப்பா தீவனத்தை வந்து இப்படி தூக்கி விட்டுருணும். ஏன்னா வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு கோழி வந்து தீவனம் சாப்பிடவே கூடாது, தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். ஏன்னா அவங்க வந்து கோழி வந்து இந்த கொட்டாயில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்கல்ல வண்டியில், அவங்க வந்து போய் அங்கே ஏற்றிட்டு போனாங்கன்னா அங்கே கோழி அறுக்கக்குள்ளே தீவனம் பார்த்திங்களா இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவனம் வெயிட்டுன்னு தனியாக போடுவாங்க, அவங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால் வந்து தீவனமே 5 மணி நேரம் கோழிக்கு எந்த தீவனம் எதுவுமே கொடுக்காத தான் வந்து கோழி வந்து ஏற்றுறாங்க உறவுகளே. அதுதான் அவங்களுக்கு நல்லதான். அதனால் வந்து தீனி கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து ஃபீடுலேயும் வந்து டப்பாவிலையும் வந்து தீவனம் கடக்கக்கூடாது. கடந்தால் வேறு பண்ணைக்கு மாற்றி விட முடியாதான் தீவனத்தை. நமக்கும் அது நஷ்டம் தான், அவங்களுக்கு நஷ்டம் அது அப்படின்ட்டு தீவனமும் வந்து அதிகமாக கொட்டக்கூடாதுட்டாங்க. இன்றைக்கி ஏற்ற வர்றதால அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒருவர்களே. கோழிக்கு வந்து 2 நாளாக சளி பிடிச்சிருக்கு. எங்கள் சூப்பர்வைசர் வந்து இது அந்த கடுகா கொட்டைன்னு சொல்கிறாங்க ஒரு பாருங்க ஒருவர்களே. அந்த கடுகா கொட்டையை வந்து உடச்சி ஒரு வெள்ளை துணியில் அதில் போட்டு பொட்டலம் கட்டி அந்த டேங்க்கில் தொங்க விட்டோம்னா அந்த சாறு எல்லாமே அந்த டேங்க் தண்ணியில் வந்து, நம்ம டேங்க் தண்ணியை புதுசாக தானே நம்ம ஏற்றுறோம், அந்த டேங்க் தண்ணியில் வந்து அந்த சாறு வந்து வடியுமா.
வடிஞ்சால் கோழிகளுக்கு வந்து சளி சரியாக போகுமா. 2 நாள் கொடுத்து ஒரு மாதிரியாக இருக்கு உறவுகளே. இப்போ சளி கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கருங்கருன்னு 2 நாளாக தீனியே எடுக்கல கோழி. எதாக இருந்தாலும் இன்றைக்கி தான் ஏற்ற போகிறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் தெம்பாக இருக்கேன் உறவுகளே நான். அதான் இன்றைக்கியோட கோழி கொட்டால் வந்து இன்றைக்கி கோழி ஏற்றுருவாங்க. இன்றைக்கி கோழி கொட்டா அப்புறம் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் நான் அப்புறமேல் கோழி கொட்டை அப்புறம் சுத்தம் பண்ணனா அப்புறம் கோழி குஞ்சு வந்து உடனே இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே உறவுகளே, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து சிவராத்திரி உறவுகளே. இன்றைக்கி சிவராத்திரி வந்து கண்ணு முழிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வேண்டிக்கிங்க. நான் வந்து 3 வருஷமாக வந்து கண்ணு முழிச்சு 3 வருஷமாக நான் கண்ணு முழிச்சிருக்கேன். இந்த வருஷம் வந்து கண்ணு முழிப்பேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் வந்து நைட்டு கோழி கொட்டையில் ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்குது உறவுகளே. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் நான் கண்ணு முழிக்கிறது. ஆனால் முழிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் தான் நமக்கு வந்து உலகத்திலே படி அளக்கிற பரமசிவன். அதனால் பரமசிவன்ட்டையும் பார்வதி அம்மாக்கிட்டையும் கேளுங்க, கண்டிப்பாக படி அளப்பார். ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.